சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். கம்யூனிஸ்டுக்கு ஆதரவுக்கான காரணத்தை ராஜா விளக்கி பேசியிருந்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது தவேகாவிற்கு எதற்காக ஆதரவை அளித்திருக்கிறோம் என்ற காரணத்தையும் அவர் விளக்கி பேசியிருந்ததையும் நாம் பார்த்தோம். கடந்த 3-4 தினங்களாக நீடித்து வந்த ஒரு சூழல் தற்போது ஒரு அமைதி போக்குக்கு நிலவுவது போன்ற ஒரு காரணம் தெரிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளித்ததற்கான காரணத்தை டி ராஜா விளக்கி பேசியிருந்தார். மதசார்பற்ற அரசு அமைவது முக்கியம் என்றும் அவர் பேசியிருந்தார். தமிழகத்தில் அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து காட்சிகள் அரங்கேறி வருவதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் தவேகாவிற்கு கம்யூனிஸ்ட் ஆதரவளித்ததற்கான காரணத்தை டி ராஜா தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவுகள் வெளியாகியது இருந்தே தவேகா ஆட்சி அமைப்பதற்கான அந்த சிக்கல் நீடித்து வந்தது. தற்போது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்து வந்த நிலையில் தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டும் இன்றும் ஆதரவை தெரிவிக்காத நிலையில் அதனுடைய போக்கையும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு விஷயங்களை தொடர்பாக பேசி வந்தார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். நிறைய விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. கடந்த 4 நாட்களாக நீடித்து வந்த அந்த போக்கு தற்போது ஒரு சுமூகமான நிலையை எட்டுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கறதா, அதுவும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதா வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, விசிகாவை பொறுத்தவரை தொடர்ந்து அவர் நான் முன் குறிப்பிட்டதான் தொடர்ந்து அவர் சொல்லி வந்தார். மதசார்பற்ற சக்தி என்கிற அடிப்படையில் அவர் விஜயை ஆதரிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமா அவர் சொன்ன வார்த்தைகள் தான். இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாடு என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் கடந்த காலங்களில். சோ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக விஜய் அவர்களை பக்கம் நகர்வதற்காகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இந்திய கம்யூனிஸ்ட் போய்விட்டது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பக்கம் நகர்ந்து விட்டது, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டது. இப்ப மிஞ்சி இருக்கிறது அங்க திமுகவும் தேமுதிகவும் தான். அப்ப அங்க கொள்கை கூட்டணி இல்ல, கொள்கை கூட்டணி முடிவுக்கு வந்து விட்டது. அப்ப இங்க ஒரு கொள்கை சார்ந்து சேர்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்கிறார். இவ்வளவு இடம் தேவைப்படுகிறது. இப்ப அவருக்கு தேவைப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை என்பது மிக குறைவு. அவர் நினைத்திருந்தா அதிமுகவிடம் கேட்டிருக்கலாம். அதிமுக மட்டுமே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் அவர் தேர்தலின் போதும் களத்தில் இல்லாதவர்கள் விமர்சித்தார். பாஜகவோடு சேர்ந்திருக்கிற யாரும் வேண்டானும் ஒதுக்கி தள்ளி இருக்கிறார். சோ அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக இந்த முறை ஆதரவை தெரிவிப்பார். அப்படி தெரிவிக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆளுநர் கேட்கக்கூடிய எண்ணிக்கை அந்த 118 அப்படிங்கக்கூடிய இடத்தை நிச்சயமாக அடைவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உருவாகிவிட்டது. அதனால் இன்றே ஆளுநர் அவர்கள் மாலையில் விஜய் சந்திக்கிற பொழுது ஒரு உள்ளபடியே அந்த 118 என்கிற எண்ணிக்கையை காட்டி விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா எப்படி இடதுசாரிகள் இந்த முடிவுக்கு நகர்ந்தாங்க அப்படிங்கிற புள்ளியும் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியின் அங்கம் தான் இவர்கள். தமிழ்நாட்டில் அதனுடைய முகம் திமுக, பாஜக இல்லாத இன்னொரு முகமாகத்தான் விஜய் வந்திருக்கிறார். சோ இந்தியா கூட்டணியினுடைய தமிழக முகமே மாறுகிற பொழுது இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன். சுவாமிநாதன், தவேகா தனிபெரும் கட்சியாக பெரும்பான்மையான இடங்களை கூட ஆட்சி அமைப்பதற்கு அந்த தேவையான இடங்கள் 118 கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. கடந்த 4 தினங்களாக நடந்த அந்த போக்கையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இடதுசாரிகளை உள்ள அழைக்கிறதா இருக்கட்டும், அதில் சிக்கல் நீடிச்சு வந்தது. இப்போ கார்கேவா இருக்கட்டும், ராகுல் காந்தி தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசியதாக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இருந்த சிக்கலை தவேகா அதனை நீடிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு உறுதுணையா இருந்துச்சு இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, நிச்சயமா சிக்கலின் தொடக்க புள்ளியும் காங்கிரஸ் தான். அங்கிருந்தே நான் வரணும்னு நினைக்கிறேன். இந்த சிக்கலுடைய தொடக்க புள்ளியும் காங்கிரஸ், அதை தீர்த்து வைக்கிற இடத்துலயும் காங்கிரஸ் இருக்காங்க. என்ன தொடக்க புள்ளியில காங்கிரஸ்னா ஆதரவு கடிதம் கொடுத்தாங்கல்ல, அந்த கடிதம் ஆதரவோடு நிற்கணும். பட் இந்த ஒரு மிக முக்கியமான நேரம் பாஜக அகில இந்திய அளவுல காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற இடம் நோக்கி தான் நகர்றாங்க. ஆனா இவங்க கொடுத்த ஆதரவு கடிதத்துல அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட்டணின்னு ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அதுதான் விஜய் அவர்களுக்கு சிக்கலாகி போனது. இவ்வளவு தூரம் பாஜக தரப்பிலிருந்தோ அல்லது ஆளுநர் தரப்பிலிருந்தோ அழுத்தம் வந்ததுக்கு காரணமே கிட்டத்தட்ட காங்கிரஸோடு இவர் கைகோர்த்ததுதான் அப்படிங்கறதுதான் பார்வை. பட் காங்கிரஸ் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மல்லிகார்ஜுன கார்கே அவர்களாக இருக்கலாம், ராகுல் காந்தியா இருக்கலாம், அனைவருமே கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களை பேசியிருக்காங்க, அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப கூட திருமாவளவன் அவர்கள்ட்ட கூட காங்கிரஸ் கட்சி தான், ராகுல் காந்தி போன்றவர்கள் தான் வலியுறுத்தினாலும் தகவல்கள் இருக்கு. அதை விட முக்கியமா விஜய் அவர்களே பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள்ட்ட. வாட்ஸ்அப் வழியா அவர் பேசினாரு அப்படிங்கறத காலைல சிந்தனை செல்வனை உறுதி செய்திருந்தார். அப்ப விஜயே கேட்கிறார். அவர்களை பொறுத்தவரை இவ்வளவு நீங்க கிட்டத்தட்ட பாஜக பக்கம் அவர் நகரல, காங்கிரஸை அணைத்துக் கொள்கிறார். தேர்தலுக்கு முன்பும் சொன்னாரு,
விஜய் அவர்களே குறிப்பிட்டிருந்தாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் என் பின்னால் தான் இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுலையும் அதை தான் காட்டியிருக்காரு அவர். அப்ப காங்கிரஸ் இதற்காக சில வேலைகளை செய்திருக்கிறது. காங்கிரஸ் இப்பொழுது செய்திருக்கிற வேலைகள் கை கொடுத்திருக்கிறது. ஆனா முதல்ல காங்கிரஸ் இவர் அழைத்ததும் தவறுதான். பொலிட்டிக்கல் ரீதியா, அரசியல் ரீதியா காங்கிரஸை ரகசியமாக வைத்து கடைசியில் அவர் அழைத்திருக்கலாம். முதல்லயே அவர்களை வெளியுலகத்தில் காட்டியிருந்த 5 பேர் ஆதரவு அப்படிங்கறதுனால இவருக்கு இவ்வளவு சிக்கல்கள் வந்தது. பட் அந்த சிக்கல்களை எல்லாம் விஜய் கடந்திருக்கிறார். ஒரு திரைப்படம் போலதான் இருக்கிறது பார்க்க, விறுவிறுன்னு பார்க்க போகும்போது. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட கிளைமேக்ஸின் போல ஒவ்வொரு நொடிக்கு நொடி பதட்டமாக இருந்து விஜய் அவர்கள் கடைசியில் அந்த 2 என்கிற இடத்துல வந்து நிற்கிறார். அது விசிகாவின் மூலமாக சாத்தியமாகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட விசிகா தொடர்ச்சியாக ஆதவர்ஜனாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்த இந்த கடந்த கால நட்பு, அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய அணுகுமுறையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு, இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பாஜக பக்கம் நகரல, பாஜக கூட்டணியில அங்கமா இல்ல, பாஜக அணியில போட்டியிட்ட ஒரு கட்சியை கூட கேட்கல, ஆதரவு கேட்கல, பாமக கேட்கல, அமமுக கேட்கல, யாருக்கிட்டையுமே கேட்கல. சோ அந்த இடங்கள் எல்லாம் தான் இவரை ஒரு மதசார்பற்ற சக்தியில உண்மையிலே நிற்கிறார், பிடிப்போடு நிற்கிறார் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தியது ஒன்று. இன்னொன்று, இந்த கட்சிகள் எல்லாமே ஆளுநரை கண்டிச்சு அறிக்கை விட்டுட்டாங்களே. அப்ப விஜய் தரப்புல நியாயம் இருக்கு. விஜய் ஒரு பாதிக்கப்பட்டவரை உணர்ந்துட்டாங்களே. நீங்க விஜய் 2 முறை பாதிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு அவர் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவராக தான் காட்டி பிரச்சாரம் செய்தார். மக்களே, உங்களை என்னால சந்திக்க முடியல, உங்களை சந்திக்கிறதுல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு தன்னை அப்பொழுதும் பாதிக்கப்பட்டவராக தான் காட்டினார். இப்ப ஆட்சி அமைக்கிற நேரம் வருகிற பொழுதும் விஜய் பாதிக்கப்பட்டவராக மற்ற கட்சிகளையும் உணர வைத்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அவரை நோக்கி ஒவ்வொரு கட்சியாக வருகிறது. பட் இது கால விரயம் தான். 4ஆம் தேதி முடிவு வந்தது. 7ஆம் தேதிக்கு நேரு ஸ்டேடியத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த ஒரு 2 நாட்கள்ல விஜய் இன்னும் கொஞ்சம் துரிதம் காட்டியிருக்கலாம். நேரில் போய் சந்தித்திருக்கலாம். இந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நேரில் போய் அணுகியிருக்கலாம். திரு சுவாமிநாதன், பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போது விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் அளித்த அந்த தொலைபேசி உரையாடலும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசிகாவும் நிலைப்பாட்டை எடுப்பதற்கான, அதாவது தாவேக்காவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் போகுது. அவன் நிச்சயமாக அதை நோக்கித்தான் போகிறது. நான் குறிப்பிட்ட அதே கருத்தை அவரும் குறிப்பிட்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக சொல்லி வந்தார், திருமாவளவன் இடதுசாரி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதை பொறுத்துதான் தமது நிலைப்பாடும் இருக்கும் என்பதாக அவர் தொடர்ந்து சொல்லி வந்தார். சோ இடதுசாரிகளும் முடிவை அறிவித்து விட்டார்கள், ஆதரவு கடிதமை கொடுத்து விட்டார்கள் எனும் பொழுது இனி இதில் சிக்கலே இல்லை. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் முதல்வர் பதவிக்கு வந்துவிட்டார் என்பதாகத்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். விசிக்கு ஆதரவு கடிதத்தை தான் கொடுக்க போகிறார்கள். இனி ஆளுநரை சந்திக்க வேண்டும். அவர் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கான ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். அதை விட மிக முக்கியமா விசிகாவுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு இடத்தை குறிப்பிட்டார். சமூக நீதி, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான நிலை, தேசிய கல்விக் கொள்கை போன்றவற்றெல்லாம் நம்ம பாலிசியில பாத்துக்கலாம் பின்னாடி. ஆனா சமூக நீதி, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான நிலை, இந்த 2ஐயும் குறிப்பிட்டார். அதுதான் விஜய் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். தொடர்ச்சியாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரும்பவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சைடு இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி அவர் புறந்தள்ளி கொண்டே இருந்தார். இந்த சைடு திமுக சைடுல இருந்து போட்டியிட்டு திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த கட்சிகளை தான் அவர் தொடர்ந்து எதிர்பார்த்தார். அவர்கள் எல்லாரிடமும் பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாடு இருந்தது. சோ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இந்த அணி ஒரு மதசார்பற்ற அணியாக மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது. என்ன ஒன்று, திமுக இல்லாத மதசார்பற்ற அணியாக உருப்படுகிறது. தனித்து விடப்படுகிற சூழல்ல திமுக இருக்கிறது. பட் விஜயை பொறுத்தவரை இது தேர்தலுக்கு முன்பும் கிடைத்த வெற்றி, தேர்தலுக்கு பின்பும் கிடைத்த வெற்றி. ஆனால் இது கொஞ்சம் தாமதமான நடவடிக்கை தான். 4ஆம் தேதியே முடிவு வந்து விட்டது. இன்னைக்கு ஒரு 8ஆம் தேதி வரை இது கடந்திருக்க கூடாது. அவர் இன்னும் கொஞ்சம் வேகம் காட்டியிருக்கலாம். அனைத்து அரசியல் கட்சிகளுடைய இந்த தலைவர்களை நேரில் சென்று விஜயே பார்த்திருக்கலாம். அப்படிலாம் பார்த்திருந்தால் இது இன்னும் 2 நாட்களுக்கு முன்பாகவே முடிந்திருக்கும். பட் இப்ப காங்கிரஸ் சேர்ந்ததனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அணி பொதுவாக ஒரு சார்பற்ற அணி என்கிற ஒரு முத்திரை இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இவர்களுடைய அணி பலம் பெறுவதற்கு. கிட்டத்தட்ட விஜய் கட்சி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வருவதற்கு செல் திசையை தீர்மானிக்கிறது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி சென்றதும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம செய்தி தொடர்பாளர் விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன்ட்ட கேட்கும்போது நிபந்தனையற்ற ஆதரவா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது தலைவர் தான் முடிவு செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தா சார். இப்போ விசிக பொறுத்த வரைக்கும் என்ன நிபந்தனையற்ற ஆதரவை முன் வைப்பாங்களா, என்ன நிலைப்பாட்டை சார் எடுப்பாங்க? இல்ல, அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு தான் அவர்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிபந்தனை என்பது எந்த அளவிற்கானது என்கிற மதிப்பீடுகள் வித்தியாசப்படலாம். ஒருவேளை இது அமைச்சரவை பிரதிநிதித்துவம் என்கிறதோடு நின்று விடுகிறதா, அல்லது தமிழகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த துணை முதல்வர் என்பது நீண்டகால கோரிக்கையாக விசிகாவே கடந்த காலங்களில் எழுப்பியதுதான். அதை நோக்கி ஏதேனும் நகர்தல் இருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு இனிமேல் தான் தெரியும். ஆனா நிபந்தனையுடன் கூடியதாகத்தான் அது இருக்கும். சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை போன்ற துறைகள் கூட அவர்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த துறைகள் தான் கடந்த 5 ஆண்டுகள்ல விசிகா நிறைய விஷயங்களை குற்றச்சாட்டிய விஷயங்கள் நடந்த துறைகள்.
ஒரு வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாலை மரணங்களாக இருக்கலாம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் அவர்கள் எதிர்த்து களமாடினாங்க கடந்த ஆட்சியிலே கூட. அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறிப்பா பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்கள் கொடியேற்றுவதில் இருந்த பிரச்சனைகள் தொடங்கி, நாற்காலிகள் வழங்கப்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடங்கி பல விஷயங்கள் நடந்தன. ஸோ அதையெல்லாம் அவர்கள் சமூக நலத்துறையின் மூலம் மாற்றம் கொண்டு வர முடியும் என்று கூட விரும்பலாம். ஸோ அவர்களுடைய பிரதிநிதித்துவத்துல சமூக நலத்துறை அமைச்சர் பதவிகளாக இருக்கலாம், அல்லது நம்ம அப்படியே இன்னொரு கூடத்தில் எடுத்துக்கிட்டால் ஆதி திராவிட நலத்துறையாக இருக்கலாம். இந்த துறைகளை எல்லாம் கொடுக்கறதுமா ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இன்னொரு சிக்கல் தீர்க்கப்படும். ஒருவேளை நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, அவங்க நிபந்தனை கேட்டாங்கன்னா, ஒருவேளை மார்க்சிஸ்ட் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு இருந்தா தொழிலாளர் துறையெல்லாம் கொடுத்துட்டா அவர்களால் பெரிய அவர்களுக்கு விருப்பப்பட்ட துறை அது மாதிரிதான் இவர்களுக்கு கிட்டத்தட்ட சமூக நலத்துறை, சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். சோ அது போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டால் விஜய் அவர்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. இன்னொன்று, இடதுசாரிகள் தொடர்ந்து கடந்த காலங்களிலேயே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை எழுப்பவங்க இல்ல. தமிழ்நாட்டில் விசிகா எழுப்பிய இயக்கம், அவங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்றதுல வாய்ப்பில்லை. பட் இதுல கிங் மேக்கர் அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மாறி இருக்காரு. கடைசியாக 2 சீட்டு தேவை, அந்த 2 சீட்டை யார் தரப்படுறாங்கிற முக்கியத்துவம் வந்திருக்கிறது. அந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் வர்றாரு. அப்ப அந்த இடத்திற்கு ஒரு முக்கியம் வருது. நீங்க 107 இடங்கள் அவரிடம் இருக்கிறது. அந்த நேரத்துல 5 வரக்கூடிய காங்கிரஸ் என்பது முதல்வரை தீர்மானிக்கிற இருக்கை இல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த 2 யார் வரப்போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது திருமாவளவன் அவர்கள் வருகிறார், விசிகா வருகிறது. அப்படிங்கும் போது விசிகாவுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவர்கள் நிபந்தனையுடன் தான் ஆதரவு கொடுப்பாரு. அது அமைச்சரவை பிரதிநிதித்துவமாகத்தான் இருக்கும் அப்படின்னா நான் என்னுடைய புரிதல் இருந்து பாக்குறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வித்தியாசமா பார்த்தோம். தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு முதல் மாநாட்டிலேயே அவர் அறிவித்திருந்தார். தற்போது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ற ஒரு நிலைமைக்கும் தற்போது வந்திருக்கு. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சார் இருக்கும்? இந்த அரசு கிட்டத்தட்ட மதசார்பற்ற அரசாகத்தான் இவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனா அந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். பெரிய மார்ஜின் இல்ல, கரெக்டா 118 நிக்கிறாங்க. அதனால அனைத்து கூட்டணி கட்சிகளோடும் அவர்களுடைய குரலுக்கு நம்ம செவிமடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க திமுக தனித்து ஒரு 130 இடங்கள் மேல வைத்திருந்தாங்க. ஆனா அணியாக சேர்ந்துதான் அவர்கள் 150 கடந்து 159 வரை இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல திமுகவே முடிவெடுக்க முடியும். கடந்த ஆட்சியில 5 ஆண்டு காலத்துல, அதற்கு முன்பு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளும் அப்படிதான். பட் விஜயால் தனிச்சையாக முடிவெடுக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் பாலிசியாக இருந்தாலும், திட்டங்களாக இருந்தாலும், செயல்வடிவம் கொண்டு வரதா இருந்தாலும், புதிய புதிய விஷயங்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இவர்களுடைய கூட்டணி கட்சிகளின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டிய தேவை வருது. 1. 2வது, வாக்குறுதிகள். விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தமிழக அரசியல் களத்துல திமுக, அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளோட விலை மதிப்பு கூடியவை. கலைஞர் மகளிர் உரிமைத்துறை 1000 2000 ஆக்குவோம் தான் திமுக சொன்னது. அதே போன்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த திட்டம் 2000. விஜய் 2500. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட தாய்மாமன் சீரு, பட்டு சேலை, தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது வருடத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு. இதெல்லாம் நிறைய சவாலான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும் இலவசம். சோ இதெல்லாம் ரொம்ப சவாலான ஒன்றாக இருக்கும். இன்னொன்னு, கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்காங்க. வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்பாங்க. திமுகவிடமே கேட்டாங்களே, கேள்வி எழுப்பினாங்களே, இந்த வாக்குறுதிகள் கொடுத்தீங்க என்னாச்சு, அந்த வாக்குறுதிகள் கொடுத்தீங்க என்னாச்சுன்னு கேட்டாங்க. சோ அது விஜய் அவர்களுடைய அரசு என்பது பல்வேறு சிக்கல்களை சந்திக்கும். பட் அதை தாங்குவார் அவர் தான் பாக்குறேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை இல்ல, 1 வார காலகட்டம் அவர் பாட்டு அமைதியாகத்தானே இருந்து அதை எதிர்கொள்ளத்தானே செய்யறாரு. கான்வாய் வருது, திடீர்னு போட்டிருந்த கான்வாய் எடுக்கிறாங்க. எந்த நேரத்திலும் அவர்கள் காட்டமான ரியாக்ஷன் வரலையே. அவர் அவராகத்தானே இருக்கிறார். சோ அந்த தன்மையோட அவர் அணியினார்னா ஒருவேளை நன்றாக செயல்படக்கூடும். பட் என்னுடைய சந்தேகம் என்ன, இடதுசாரிகள், காங்கிரஸ், அது மட்டும் இல்லாமல் விசிகா எல்லாருமே பாஜக எதிர்ப்பு புள்ளியில் உள்ளவங்க. பாஜக மத்தியில ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதற்கு எதிராக தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடியதுன்னு போராட்டம் பண்ண அழைப்பாங்க. திமுக அதுல உடன் போய் நின்றாங்க. விஜய் அவர்கள் ஆளுநர் விவகாரத்திலே கடுமையான காட்டமான குரலை முன்வைக்கல. காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் முன் வச்சாங்க, கூட்டணி கட்சிகள் தான் பேசினாங்க. விஜய் இன்று வரை பேசல. சோ அதெல்லாம் அவருக்கு பெரிய சவாலாக மாறும், சிக்கலாக இருக்கும். பட் அதை தாண்டி அவர் எப்படி அவர்களோட அனுசரணையாக போகிறாருங்கிறத பொறுத்துதான் நம்ம முடிவெடுக்க முடியும். பாஜகவினுடைய எதிர்ப்பு புள்ளியில இவங்களா ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. சற்று முன்பாக நீங்க சொல்லும்போது திருமாவளவன் கிங் மேக்கரா அப்படின்ற விஷயத்தையும் முன்னிச்சிருந்தீங்க. சரி, இப்போ இந்த கூட்டணியில ஃபார்ம் பண்ணது முக்கியமான ரோல் அப்படின்ற அது விசிகா தான் நீங்க பாக்குறீங்களா? ஆமா சார், நிச்சயமா சார். ஏன்னா அவர் தான் தொடக்க புள்ளியில இருந்தே கூறி வந்தார் ஒரு விஷயத்த. அந்த புள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை நான் எடுப்பேன்னு சொல்றாங்க. அப்ப இடதுசாரிகளை முடிவெடுக்கிற உந்துதலை திருமாவளவன் அவர்கள் தான் செய்திருக்காங்க நான் பாக்குறேன். இல்லைன்னா அவர் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க இதை அப்படியே அங்க பொருத்தி பாருங்களேன். திமுக கூட்டணியில் இடம் ஒதுக்கப்பட்ட போது கூட அவர் தன்னை மட்டும் பேசல. அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிறாரு. ரொம்ப குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்த்துக்கிறாரு.
எனக்கு கொடுக்கப்பட்டது 8, இந்திய கம்யூனிஸ்ட் 5, மார்க்சிஸ்ட் 5. அப்ப இடதுசாரி பிரதிநிதித்துவம் 18ங்கிறார். தன்னையே ஒரு இடதுசாரியாக அவர் சுருக்கி கொண்டார். அவர் சமூக நீதி, சமத்துவம் அந்த அரசியலை மட்டும்தான் இயங்கினார். அந்த அரசியலை தான் பிரதானமாக இயங்கினார். ஆனால் தன்னை ஒரு இடதுசாரி வடிவமாகவே காட்டி தொடர்ச்சியாக இடதுசாரிகளை தகவமைத்துக் கொண்டார், தக்க வைத்துக் கொண்டார். அந்த இடதுசாரித்துவ அரசியலுக்கு பாதை காட்டி கொண்டே இருந்தார். சோ அந்த இடம் வந்து அவர் கிங் மேக்கர் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். நான் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்தவரை, ஏன்னா காங்கிரஸ் முதலே போயிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட அவர் தான் அரவணைத்து வைத்திருந்தார் என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்ன, அவர் தொடர்ச்சியாக இருந்த பேசி வந்த வார்த்தைகள். இல்லைன்னா ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் முடிவெடுப்பேன், என் கட்சி நிர்வாகிகளை கொட்டி முடிவெடுப்பேன். அவர் சொன்ன வார்த்தை, பயன்படுத்திய வார்த்தை, அவங்க செய்தி தொடர்பாளர் கூட உறுதி செய்தார். அவர் சொன்னார் வார்த்தை, இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை முடிவெடுப்பேன். அப்ப தன் முடிவு என்பதை விட இடதுசாரிகள் முடிவுட்டார். அப்ப இடதுசாரிகள் என்ன முடிவெடுப்பாங்க அதையும் திரும்ப அவர்கள் கலந்து ஆலோசித்திருப்பார். அப்ப அந்த இடம் அவரை கிங் மேக்கர் அப்படின்னு நான் பாக்குறேன். சார், நம்ம தேர்தலுக்கு முன்பு பார்த்தோம் திமுக ஒரு பலமான கூட்டணி அப்படின்ற பரவலா பேச்சு இருந்தது. பலமான ஒரு கூட்டணி அமைச்சர்ல ஒரு முக்கிய காரணியா மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இப்போ அங்கிருந்து கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் வெளில வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க போறாங்க. இப்போ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய தாவேக்க ஒரு பலமான கூட்டணி அப்படின்னு பார்க்கணுமா? திமுக இப்போ பலவீனம், தேர்தலிலும் தோல்வி, இதுவும் சற்று சறுக்கல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா சார், நிச்சயமாக. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி, சமத்துவ பாதையில் தமிழகத்தில் நீண்ட நெடிய பங்களிப்பை செய்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு எழுச்சியும் இருக்கும், வீழ்ச்சியும் இருக்கும். பீனிக்ஸ் பறவையாக மீண்டு வரும். அது கடந்த காலங்களிலே நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியல. எதிர்கட்சி இருக்கையே இழந்திருந்தார்கள். அதிமுக தேமுதிக இணைந்த போது மீண்டும் 3 நடிகர்களால் பாதிக்கப்பட்டது. நடிகர் துறையிலிருந்து அரசியலால் வந்தவர்கள். முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த போது 13 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி கட்டிலுக்கே வர முடியல. அடுத்தபடியாக விஜயகாந்த் அவர்கள் 2012 அதிமுகவோடு இணைந்த போது அவர்களால் அந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில கூட இருக்க முடியல. இப்ப விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்த போது முதல்ல தேர்தலில் தோற்ற திராவிட முன்னேற்ற கழகம், 2வது தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி உருவாக்கி வைத்திருந்தாங்கல்ல, சிதறிய நெல்லிக்காய் மூட்டை போல போயிருச்சு அந்த அணி. காரணம் என்னன்னா, திமுகவினுடைய ஆட்சியின் மீதான அபிமானத்தில் அந்த கூட்டணி உருவாக்கப்படல. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில உருவாக்கப்பட்ட கூட்டணி. அந்த பாஜக எதிர்ப்பை காட்ட வேண்டிய தேவை இப்ப இன்னொரு இடத்துல இருக்குன்னு உணர்ந்திருக்காங்க. அதனால அந்த அணி நகர்ந்திருக்கிறது. பட் திமுக இந்த தேர்தல சற்றேறக்குரிய கொள்கை கூட்டணியாக தான் முதல்ல தகவமைச்சாங்க. திடீர்னு உள்ள தேமுதிகவை கூட்டு வந்தாங்க. 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதனால இவர்களுக்கெல்லாம் இடங்கள் குறைச்சாங்கல்ல, அந்த புள்ளியும் பொறிச்சு பாருங்களேன். விசிகாவுக்கு கேட்ட இடங்கள் கொடுக்கப்படல. 8 என்பது 6ல இருந்து 8. ஆனா 2011 அவங்க 10 இடங்களுக்கு மேல போட்டிட்டாங்களே, கலைஞர் அவர்கள் இடம் ஒதுக்கிய போது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு தலா ஒரு தொகுதிகள் குறைக்கிறாங்களே. அவர்களுடைய பார்வையில 2 பார்வைகள் வந்திருக்கலாம். ஒன்று, திமுக தேர்தல் நேரத்தில் நம்ம அணுகிய முறை. தேமுதிக உள்ள வருது, 10 சீட்டு கொடுக்குறாங்க, நீண்ட கால உறவுல இருக்கக்கூடிய நமக்கு தொகுதிகளை குறைக்கிறாங்க. அப்ப இன்னொருவர் பாஜகவை எதிர்க்கிறாரு, பாஜக இல்லாத ஒரு அணியாக வருகிறார் அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகரலாம். சோ திமுகவுக்கு இது ரொம்ப சவாலான காலகட்டம். ஏன்னா நேற்று வரை அந்த கூட்டணி பலம் 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, இந்த 3 வெற்றிக்கும் அடிநாதம் ஒன்று இருக்கு. அது பாஜக எதிர்ப்பு. 2வது திமுக உருவாக்கிய கூட்டணி பலம். இன்னைக்கு அந்த 2யுமே இழந்து நிக்கிறாங்களே. பாஜக எதிர்ப்புக்கு இன்னொரு சக்தி வந்திருக்கிறது. அந்த சக்தியின் பேர் விஜயாக இருக்கிறது. கூட்டணி பலமும் அங்க சென்றிருக்கிறது. சோ பாஜக எதிர்ப்பு இப்பொழுது இருமையப்பட்டிருக்கிறது. அப்ப தாவேக்காவை விட திமுக தான் கூர்மையாக எதிர்க்கிறோம் என்பதை களத்திலும் காட்ட வேண்டிய தேவையும் திமுகவுக்கு எழுந்திருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், அடுத்தடுத்த நகர்வுகளையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி திரு சுவாமிநாதன். The Chennai Silks in Mega Summer Sale.